ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம ரேவதி கார்த்தியோட கதையில் இன்றைக்கி என்ன நடக்க போகுதுங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே நம்ம சேனலை இதுவரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்களோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்கள் பார்க்கலாம். சரி வாங்க, இப்போது என்ன நடந்ததுன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம சந்திரகலா என்ன செய்கிறாங்கன்னா, அந்த டிரைவர் பையலை இந்த வீட்டை விட்டு துரத்தியாச்சு, இனிமே இந்த குடும்பத்தில் இங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு நம்ம முடிவு பண்ணதாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் இனிமே இந்த கம்பெனிகள்லேயும் சரி இந்த வீட்லேயும் சரி அவனோட ராஜ்யமே இருக்கக்கூடாது. முதல்ல அவனை வந்துட்டு கம்பெனிலேருந்து நீக்கிட்டு அவனுக்கு பதிலாக நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆளை வந்துட்டு மேனேஜராக நம்ம வந்துட்டு அந்த வேலையில் சேர்த்து விடணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதே போல் யோசித்து கம்பெனிக்கு செங்கல் சோலை கம்பெனிக்கு வந்துட்டு ஒரு மேனேஜரை புதுசாக வந்துட்டு ரெடி பண்ணுறாங்க சந்திரகலா. அந்த ஆள் வந்துட்டு சந்திராவுடைய ஆளாக தான் வந்துட்டு இருக்காங்க. அப்போது அவங்கள வந்துட்டு நேராக அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு செங்கல் சோலையெல்லாம் வந்துட்டு சுற்றி காமிச்சிட்ருக்காங்க சந்திரா. அப்போ உடனே அங்கே வேலை பார்க்குற நம்ம ஜனங்கள் எல்லாரும் ஒருத்தர் பார்த்து பேசிக்கிறாங்க. என்ன இது, எப்பயும் ராஜா சார் தான் வருவார், ஆனால் இன்றைக்கி வேறு யாரோ ஒருத்தவங்க கூட சந்திரகலா மேடம் வந்திருக்காங்க, என்னென்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்துட்டு நம்ம சந்திரா சொல்கிறாங்க, இனிமேல் உங்களுக்கு மேனேஜர் இவர் தான், அந்த ராஜா பையன் இனிமேல் இங்கே வரமாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க, இவர் தான் மேனேஜரா? ராஜா சார் தானே வந்துட்டு மேனேஜராக இருந்தார், அவர் எங்களுக்கு எவ்வளவோ நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காரு, இப்போது எப்படிம்மா திடீர்னு நீங்கள் வேறு ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்து இவர் தான் மேனேஜர்னு சொல்கிறீங்க, எங்களால் இதை எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதோ பாருங்கள், நான் சொல்கிறத நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ரொம்ப அதிகாரமாக வந்துட்டு பேசுகிறாங்க சந்திரகலா. அப்போ உடனே என்ன செய்கிறாங்கன்னா, சந்திரகலா வந்துட்டு இவங்க தான் மேனேஜர்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாங்க. போன உடனே இந்த ஜனங்கள் எல்லாரும் அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க, இவங்களை வந்துட்டு நம்மளால் மேனேஜராக ஏற்றுக்க முடியாது, ராஜா சார் தான் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு நல்ல மேனேஜராக மட்டும் இல்லாமல் நம்ம குடும்பத்தில் ஒருத்தராக இருந்தார், நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் அவர் தான் நம்மளுக்கு சரி பண்ணார், நம்ம வந்துட்டு ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்கும் பொழுதும் சம்பள உயர்வுலேருந்து எல்லா விஷயங்களையுமே ராஜா சார் தான் நம்மளுக்கு வாங்கி கொடுத்தாரு, இப்போது அவருக்கு ஒரு கஷ்டம்னு வரும் பொழுது நாம் தான் வந்துட்டு அவரை போயிட்டு காப்பாற்றணும், அதாவது இங்கே இருக்கிற மாதிரி நாம் தான் அவரை வந்துட்டு அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசி அவரை இங்கே இருக்க வைக்கணும், வாங்க எல்லாரும் வந்துட்டு சாமுண்டீஸ்வரி மேடத்தோட வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. அந்த செங்கல் சோலையில் வேலை பார்க்குற தொழிலாளர்கள் எல்லாருமே அங்கேருந்து கிளம்பி நேராக சாமுண்டீஸ்வரியோடைய வீட்டுக்கு தான் வராங்க. வீட்டுக்கு வரும் பொழுது சாமுண்டீஸ்வரி அம்மா எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சாமுண்டீஸ்வரி அவங்களுடைய வீட்டுக்கார் ராஜராஜன், நம்ம ரேவதி, சந்திரகலா எல்லாருமே வீட்டை விட்டு வெளில வந்து பார்க்குறாங்க. என்ன விஷயம், எல்லாரும் ஒன்றா வந்திருக்கீங்க, ஏன் இன்றைக்கி நீங்கள்லாம் வேலைக்கு போகலையா, இல்லை செங்கல் சோலையில் வேலையெல்லாம் கரெக்டாக நடக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சாமுண்டீஸ்வரி. அம்மா, நாங்கள் வந்துட்டு உங்களை பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் பேசுகிறதுக்காக தான் வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமான விஷயமா, என்னது அது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ உடனே சொல்கிறாங்க, அம்மா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் ராஜா சார் தான் வந்துட்டு எங்களுக்கெல்லாம் மேனேஜராக இருந்தார், ஆனால் இப்போது சந்திரகலா அம்மா சொல்கிறாங்க ராஜா சார் இனிமேல் வந்துட்டு வேலைக்கு வரமாட்டார், இவர் தான் வந்துட்டு மேனேஜர்னு சொல்கிறாங்க, எங்களால் வந்துட்டு திடீர்னு இதை ஏற்றுக்க முடியலம்மா, அதான் என்னன்னு உங்ககிட்ட கேட்டுட்டு போகலான்னு வந்தோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ உடனே சந்திரகலா சொல்கிறாங்க, ஆமாம், நான் சொன்னது தான் உண்மை, அந்த ராஜா இனிமேல் இங்கே வரமாட்டான், இனிமேல் இவர் தான் உங்களுக்கெல்லாம் புது மேனேஜரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே சாமுண்டீஸ்வரி அமைதியாக நிற்கிறாங்க. அம்மா நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி எல்லோரும் கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஆமாம், என் தங்கச்சி சொல்கிறது உண்மை தான், இனிமேல் என் தங்கச்சி சொல்கிற அந்த ஆள் தான் வந்துட்டு இங்கே மேனேஜராக இருக்க போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே அங்கே ஒருத்தர் சொல்கிறாரு, அம்மா இதோ பாருங்கள், எங்களுக்கு ராஜா சார் வந்துட்டு ஒரு மேனேஜர் மட்டும் இல்லை, எங்களோட உயிரை காப்பாற்றிருக்காரு, எங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சுருக்காரு, எங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டங்கள் வரும்பொழுது எங்களுக்கு உதவி பண்ணியிருக்காரு, அதே சமயத்தில் எங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது குடும்பத்தில் ஒருத்தராக இருந்து எங்களை நல்லபடியாக பார்த்துக்கிட்டாரு, எல்லா விதத்துலேயுமே அவர் தான் எங்களுக்காக நல்லது செஞ்சார், இப்போது அவருக்கு ஒரு கஷ்டம் வரும் பொழுது நாங்கள் வந்துட்டு அவரை காப்பாற்றணும், அதனால தான் நாங்கள் வந்திருக்கோம், அவரையே வந்துட்டு திருப்பி எங்களுக்கு மேனேஜராக வந்துட்டு கூட்டிகிட்டு வாங்க, எங்களுக்கு வந்துட்டு அவர் மேனேஜராக வந்தால் தான் நாங்கள் வேலை பார்ப்போம், இல்லைனா எங்களால் வேலை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே சாமுண்டீஸ்வரி பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க.
அப்போது ராஜராஜன் வந்துட்டு பரவாயில்ல, மக்கள் எல்லாருமே வந்துட்டு நம்ம மாப்பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சி சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. நம்ம ரேவதியும் அதை நினச்சி சந்தோஷப்படுறாங்க. அப்போ உடனே என்ன செய்கிறாங்கன்னா, உடனே நம்ம சாமுண்டீஸ்வரி அமைதியாக இருக்காங்க. சந்திரகலா வந்து சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. என்ன நீங்களா இங்கே வந்துட்டு யார் முதலாளி? எங்கள் அக்கா தானே முதலாளி. அவள் சொல்கிறது நீங்கள் கேட்காம நீங்கள் சொல்கிறது தான் அவங்க கேட்கணுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசுகிறாங்க. அம்மா இதோ பாருங்கள், நாங்கள் வந்துட்டு உங்ககிட்ட எதுவும் வந்துட்டு போராட்டம் பண்ணுறதுக்காகலாம் வரல. நாங்கள் வந்துட்டு எங்களுடைய கருத்தை சொல்கிறதுக்காக தான் வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இதோ பாருங்கள், நீங்கள் முதல்ல எல்லோரும் போயிட்டு வேலையை பாருங்கள், நான் வரேன் வந்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள எல்லாரையும் வந்துட்டு அனுப்பி வச்சிடுறாங்க. அனுப்பி வச்ச உடனே சாமுண்டீஸ்வரி போயிட்டு தனியாக யோசிச்சு பார்க்குறாங்க. இப்போ என்ன செய்கிறது? எல்லாருக்குமே வந்துட்டு அந்த டிரைவர் தான் வந்துட்டு ஒரு நல்ல உதாரணமாக இருந்திருக்கா. இப்போ நம்ம என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. சந்திரா உடனே வராங்க. சந்திரா வந்து சொல்கிறாங்க, இதோ பாருக்கா, ஊர் ஜனங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவனை நீ திருப்பி வந்துட்டு வேலையில் சேர்த்தினா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டுக்குள்ளே வரத்துக்கு பார்ப்பான். வீட்டுக்குள்ளே வந்தானா நம்ம ரேவதியோட மனசை மாற்றி இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு பார்ப்பான். இதுக்கெல்லாம் நீ வந்துட்டு அனுமதி கொடுக்காத அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசுகிறாங்க. இல்லடி, நான் அதுக்கெல்லாம் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசிகிட்டு இருக்காங்க. உடனே சரிக்கா, எனக்கு வெளியில் கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சந்திரகலா வந்துட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. நேராக எங்கே போகிறாங்கன்னா ஸ்டேஷனுக்கு தான் போகிறாங்க. அங்கே போயிட்டு பார்க்கும் பொழுது அங்கே முத்துவேல், சிவனாண்டி, காளியம்மாள் 3 பேரும் அங்கே இருக்காங்க. அவங்கள பார்க்குறதுக்காக அங்கே இருக்கிற அதிகாரிகிட்ட வந்துட்டு உயர் அதிகாரிகிட்ட அனுமதி கேட்குறாங்க நம்ம சந்திரா. நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் அவங்கள அடிக்கடிலாம் பார்க்க முடியாதுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே இன்னொரு பெரிய அதிகாரியை கூடவே கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அவரோட உதவியோட நான் போயிட்டு அவங்கள பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க. அப்போ உடனே இந்த நிலமையில உங்களையெல்லாம் நான் பார்ப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை, மறுபடியும் இதே நிலமையில வந்து உங்களை பார்க்க வேண்டியதாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க சிவனாண்டிகிட்ட. அப்போ உடனே காளியம்மாள் சொல்கிறாங்க, இதோ பாரு மருமகளே, நான் சொல்ல வரதை நீ நல்லா கேளு. இதுக்கெல்லாம் காரணம் அந்த சாமுண்டீஸ்வரி தான். அந்த சாமுண்டீஸ்வரியை நம்மளால் ஜெயிக்கவே முடியல. நம்ம எவ்வளோ விஷயங்கள் செஞ்சாலும் யோசித்தாலும் அது எல்லாத்தையும் தடைகளை மீறி அவள் தான் வந்துட்டு ஜெயிச்சுக்கிட்டே போகிறா. இந்த முறை நம்ம கொடுக்குற அடி அவளுக்கு பயங்கரமாக இருக்கணும், இதுலேருந்து அவள் மீளவே முடியாத அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லுங்கள் அத்தை, என்ன செய்யணும்னு சொல்லுங்கள், நான் அதே மாதிரி செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. உடனே என்ன செய்கிறாங்கன்னா சந்திரா, இதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரியே நான் செஞ்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி நேராக போகிறாங்க. போயிட்டு 2 ஆளை செட் பண்ணுறாங்க. கணவன் மனைவியாக 2 பேர் இருக்காங்க. அவங்கக்கிட்ட வந்துட்டு ஒரு பொருளை கொடுக்குறாங்க. கொடுத்து இது வந்துட்டு பார்க்குறதுக்கு ஸ்வீட்டு மாதிரியே இருக்கும், ஆனால் இதில் இருக்கிறது எல்லாமே வந்துட்டு தங்க துண்டுகள். இதை எடுத்துக்கிட்டு நேராக நீங்கள் வந்துட்டு ஆஃபீஸ்க்கு போங்க. ஆஃபீஸுக்கு போயிட்டு சாமுண்டீஸ்வரி கிட்ட வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு கல்யாணம், அதுக்காக உங்களுக்கு வந்துட்டு ஸ்வீட் கொடுத்துட்டு போகலான்னு வந்தோன்னு சொல்லிட்டு ஸ்வீட்டு கொடுத்துட்டு நீங்கள் அங்கேருந்து கிளம்புங்க. அவங்களும் அதை வாங்கி அங்கே வைப்பாங்க. அதுக்கப்புறம் நடக்க வேண்டியதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அப்போ உடனே அவங்க சொல்கிறாங்க, சரிங்க மேடம், நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொண்டு வந்த ஸ்வீட்டை வாங்கிக்கிட்டு இவங்க பதிலுக்கு ஒரு விஷயத்தை கொடுத்து அனுப்புகிறாங்க. அனுப்பிட்டு என்ன யோசிக்கிறாங்கன்னா, என்னை மன்னிச்சிருக்கா, இந்த விஷயத்தில் உன்னை எப்படி ஜெயிக்கிறதுன்னு எனக்கு வேறு வழி தெரியலை அப்படின்னு நினைக்கிறாங்க. நினச்சிட்டு என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பஞ்சாயத்து தலைவர் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு வாங்குறாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்துட்டு அங்கே வந்துட்டு சொல்லிவிட்டுறாங்க சந்திரா. அப்போ உடனே அவங்க கேட்குறாங்க, நீங்கள் யாருமா, எங்கேருந்து பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் யாருங்கிறதெல்லாம் எதுக்கு சார் உங்களுக்கு, உடனே நீங்கள் போனீங்கன்னா அந்த தவறுகள் நடக்காமல் நீங்கள் வந்துட்டு தடுத்து நிறுத்த முடியும். அங்கே வந்து வேலைக்கு கேட்குற ஆட்கள்கிட்ட இந்த மாதிரியெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ உடனே என்ன செய்கிறாங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட் ஆளுங்க வந்துட்டு நேராக நம்ம சாமுண்டீஸ்வரி இருக்க அந்த அலுவலகத்துக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டுருக்கும் பொழுதே முடிச்சிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறத அடுத்து வரப்போகிற வீடியோக்களில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.